கொஞ்சமா சொல்லுங்க. காமியாக்கு ஐடியஸ் அக்ஷயா உங்களுக்கு தெரியுங்களா? எப்படி சர்ச் பண்ணீங்க? இருக்கும் சிஸ்டமேட்டிக் இருக்கும், எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி, பைலட் ஸ்டடி, அந்த கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடி உங்களுக்கு தெரியும், ஒரு கேஸ் எடுத்து நம்ம பேச பண்ணுறோம் இல்லையா, அதான் கேஸ் ஸ்டடி. அதை வந்து நம்ம ஒரு ஸ்போர்ட் மார்க் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், அது கேஸ் ஸ்டடி. இது ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக் பெயின் இருக்கும், எக்ஸாம்பிள் நெக் பெயின் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன அப்சர்வ் பண்ணலாம். இப்போ காமனாக நெக் பெயின்னா பெயின் இருக்கும், டிஃபார்மிட்டிஸ் இருக்கும், பாஸ்டேஜஸ் இருக்கும், அவங்க காமனாக தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டெஸ்ட் லெவலில் பண்ணலாம். எந்த மாதம் இன்வால்வ் பண்ணாங்கன்னா நெக் பெயின் வரும், நம்ம அப்சர்வ் பண்ணலாமா, இந்த மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணி கொண்டு போகிறது அது அவ்வளோ அப்சர்வேஷன் ஸ்டடி. ஓகேங்களா, அதில் 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்துட்டு ரெட்ரோஸ்பெக்டிவ், ப்ராஸ்பெக்டிவ். ரெட்ரோஸ்பெக்டிவ் வந்துட்டு பழைய ஸ்டடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டடிஸ்ல இருந்து நம்ம கேதர் பண்ண டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ். ஓகேவா, இது ப்ராஸ்பெக்டிவ்னா அந்த பழைய ஸ்டடியை ரெஃபரன்ஸா வச்சுட்டு நம்ம டிஃபரெண்ட் நம்ம யோசிச்சு பண்ணணும். ஓகேங்களா, நம்ம அதை அப்படியே எடுக்கக்கூடாது, நம்ம வந்து கொஞ்சம் அதில் சேஞ்சஸ் பண்ணணும், நம்ம டிஃபரெண்டாக அது ப்ராஸ்பெக்டிவ். ஆனால் எல்லாத்துக்குமே ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் இது இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கும். ரெஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸ் எவிடன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த டெக்னிக்ஸ்க்கான டேரக்ட் ட்ரெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சீரியாக்ஸ் இருக்கு, சீரியாக்ஸ்னால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னா இது வந்து நீங்க என்ன போற நிப்பையிலே இருக்கணும் அவசியம் இல்லை, டீப் பெனிஃபிட் சீரியாக்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் இருக்கு. ஓகேவா, அந்த எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு தான் போகும் ரெஃபரன்ஸ் ஆர்டிகல். அதுதான் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்னா லாஸ்டா போட்டுப்பாங்க, ரெஃபரன்ஸ் போட்டு ஒரு 20 ஆர்டிகல்ஸ் போட்டுப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த ஒரு ஜேர்னலோட ரெஃபரன்சஸ். எல்லாத்துக்குமே ஒரு டெக்னிக்ஸா இருக்கும், பாப்புலேஷனா இருக்கும். ஓகேவா, நீங்க எல்லா இதுக்குமே வந்து அது ரெஃபரன்ஸ் இருக்கும், ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி. ஓகேவா, அப்போ ஆப்ரேஷன் ஸ்டடியில ரெட்ரோஸ்பெக்டிவ்னா பழைய ஸ்டடி வந்து நம்ம அதில் பார்த்து டேட்டா கட் பண்றதுனா ரெட்ரோஸ்பெக்டிவ். ஓகேவா, ப்ராஸ்பெக்டிவ்னா நம்ம அதில் இருந்து நம்ம ஒரு சேஞ்ச் நம்ம டிஃபரெண்டாக யோசிச்சு அதை நம்ம அப்சர்வ் பண்ணணும், அது ப்ராஸ்பெக்டிவ். ஓகேவா, இது புரியுதா? நெக்ஸ்ட் வந்துட்டு சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ. இப்போ சிஸ்டமேட்டிக் ரிவ்யூனா வந்துட்டு இப்போ நெக் பெயின் வந்துட்டு இப்போ நெக் பெயின் ரிசல்ட் ரிவ்யூ பண்ணது சொல்லிருக்கோம் ஸ்டடியில். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக பார்க்கணும். நேற்று பேலன்ஸ் சொன்னாங்க இல்லையா, ஒரு ஸ்கோப்பஸ் சொன்னாங்க இல்லையா, ஸ்கோப்பஸ் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா, ஐடிவிலாம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் போய் சர்ச் பண்ணணும். அதில் நெக் பெயின் வந்துட்டு மஸ்ட் இம்பார்ட்டன்டாக இருக்கும், நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது கலெக்ட் பண்ணணும். சிஸ்டமேட்டிக்கா நம்ம கேதர் பண்ணணும். ரிசல்ட் வந்துட்டு நெக் பெயின் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கா, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும்.